இந்த வீடியோல ஒரு சூப்பரான கண்டென்ட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ். இந்த வார்த்தையை இது வரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எப்படி ஒரு பேப்பரை பிரிண்ட் பண்றோமோ அதே மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸை வந்து நம்ம பிரிண்ட் பண்றது. இப்ப நிறைய மின்னணு சாதனங்கள்ல நீங்க இந்த சர்க்கியூட் போர்டெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா பிரிண்டிங் டெக்னாலஜியை பேஸ் பண்ண ஒரு டெக்னிக். ஆனா இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ் பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அண்ட் எக்ஸ்பென்சிவான ஒரு டெக்னிக்னு சொல்லலாம். இப்ப நம்ம பிரிண்டிங் பண்றோம் இல்லையா, இன்க்ஜெட் பிரிண்டிங், அதே மாதிரி ஸ்கிரீன் பிரிண்டிங், இதே மாதிரிதான் இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸும் ஃபங்க்ஷன் ஆகுது. இதுல பயன்படுத்தக்கூடிய இன்க எலக்ட்ரானிக் இன்க்னு சொல்லலாம். அதாவது இந்த எலக்ட்ரானிக் இன்க் எது மூலமா மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, கண்டக்டிவ் அண்ட் செமிகண்டக்டிவ் மெட்டீரியலால இந்த எலக்ட்ரானிக் இன்க மேனுஃபேக்சரிங் பண்ணிருப்பாங்க. இப்ப எந்தெந்த சர்ஃபேஸ்ல எல்லாம் இந்த எலக்ட்ரானிக் பிரிண்டிங்கை வந்து நம்ம பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, flexible plastic, paper, semiconductive material, textile material, glass materials, இந்த மாதிரி பல சர்ஃபேசஸ்ல நம்ம என்ன பண்ண முடியும்னா எலக்ட்ரானிக் இங்கை யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் பிரிண்டிங்கை நம்ம கேரி அவுட் பண்ண முடியும். இதனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேவை நம்ம உருவாக்க முடியும். RFID டேக் எல்லாம் நம்ம ஈஸியா பயன்படுத்திக்க முடியும். லோ காஸ்ட்ல சென்சார்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்க முடியும். சோலார் செல்ஸ் எல்லாம் அதிக அளவுல பயன்படுத்த முடியும். அதே மாதிரி வியரபிள் எலக்ட்ரானிக்ஸை வந்து நம்ம எளிமையா பயன்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸை நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு ஃபிளெக்சிபிளான ஒரு சிஸ்டத்தை நம்ம கொண்டு வர முடியும். நீங்க வந்து எப்படி வேணாலும் அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை ரொம்ப ரொம்ப தின்னான ஒரு பொருளா வந்து நம்ம மாற்ற முடியும். ஸோ இந்த வீடியோல பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸை பத்தி நம்ம பார்த்திருப்போம். பிரிண்டபிள் எலக்ட்ரானிக்ஸை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.